Good morning, everyone. This is Ms. S. Kripalakshmi, Assistant Professor, Department of Corporate Secretaryship from KCS Kasinadar College of Arts and Science. In this video, we are going to see Industrial Laws Unit 4, Part 3. Contribution of ESI by employer. As per the provisions of the ESI Act, the employer is required to contribute a specific percentage of the employee's wages towards the employee's state insurance fund. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஎஸ்ஐ ஆக்ட் கீழே இந்த ப்ரொவிஷனில் வந்து ஒரு எம்ப்ளாயர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன்டேஜ் ஆஃப் வேஜஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா வந்து எம்ப்ளாயீஸோட ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஃபண்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எம்ப்ளாயீஸோட வேஜஸ்லேருந்து எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த பர்சன்டேஜ் என்னென்னா 3.25 ஆஃப் த வேஜஸ் பெய்ட் ஆர் பேபிள் டு த ஈச் எம்ப்ளாயி. ஓகேவா? ஸோ ஒரு பர்சனோட எம்ப்ளாயோட வேஜஸ்லேருந்து 3.25% ஆஃப் அமௌண்ட் வந்து ஒரு எம்ப்ளாயர் வந்து அவர் சைட்லேருந்து எடுத்து கட்டணும். ஒரு எம்ப்ளாயி அவங்க சைட்லேருந்து எவ்வளோ எடுத்து கட்டுவாங்க அப்படின்னா வந்து 0.75% ஆஃப் தேர் வேஜஸ் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து இஎஸ்ஐ ஃபண்டுக்கு வந்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. This contribution is mandatory for all establishments covered under the ESI Act. ஸோ இது வந்து கண்டிப்பாக மேண்டிட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா யாரெல்லாம் அந்த இஎஸ்ஐ ஆக்டுக்குள்ளே வந்து அப்ளிகபிள் ஆகுறாங்களோ எல்லாருக்குமே இது கம்பல்சரி மேண்டிட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் மஸ்ட் பி பெய்டு வித்தின் 15 days ஆஃப் த எண்ட் ஆஃப் ஈச் மந்த். ஸோ எல்லா மாதத்தோட அந்த எண்டுக்குள்ளே 15 days அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக இதை கட்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The employer is also responsible for deducting the employee share from their wages. ஸோ இதில் வந்து எம்ப்ளாயர் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் அப்படின்னா வந்து எம்ப்ளாயீஸோட சேலரியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அந்த 3.25% டிடெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 3.25ன்னு கேல்குலேட் பண்ணி எடுத்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இஎஸ்ஐ கார்பரேஷன், அதாவது எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபார் தேர் பெனிஃபிட்ஸ் சச் அஸ் மெடிக்கல் கேர், சிக்னஸ் பெனிஃபிட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அண்ட் காம்பன்சேஷன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் இன்ஜுரிஸ் ஆர் டெத், இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Contribution of ESI by employee. According to the ESI Act 1948, every employee working in an established covered under the Act is required to contribute a part of their wages towards the ESI scheme அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வேலை பார்க்குற வந்து அதாவது இந்த அப்ளிகபிள் இந்த இஎஸ்ஐ கீழே அப்ளிகபிள் ஆகிற ஒவ்வொரு எம்ப்ளாயும் வந்து he or she is responsible to pay the ESI அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் அதாவது ஒரு ஒர்க்கர் வந்து 21,000க்கு பிலோ ஏர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இஎஸ்ஐக்கு கீழே அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே டிசபிலிட்டிஸ் இருக்க பர்சன் அப்படின்னா வந்து 25,000 அண்ட் பிலோ சேலரி வாங்கினா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இஎஸ்ஐ அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அமௌண்ட் சேலரி வேஜஸை விட கம்மியாக வாங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 0.75% வந்து பே பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. த்ரூ எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷனாக வந்து அது அந்த இஎஸ்ஐயில் வந்து இஎஸ்ஐ ஃபண்டில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் கலெக்ட் பண்ணுவா அப்படின்னா எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயீஸோட சேலரியிலேருந்து 0.75% வந்து எம்ப்ளாயீஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதா எம்ப்ளாயர் எடுத்துகிட்டு போய் அந்த இஎஸ்ஐ கார்பரேஷனில் போயிட்டு கொடுப்பாங்க அப்படின்னு டெபாசிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் அலாங் வித் த எம்ப்ளாயி ஷேர் ensures across to a range of benefits அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னன்னா அந்த எம்ப்ளாயீஸும் ஒரு அமௌண்ட்டு வந்து கொடுப்பாங்க, எம்ப்ளாயர் சைட்லேருந்து ஒரு அமௌண்ட் வரும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே எதுக்குன்னா இந்த மெடிக்கல் கேர், சிக்னஸ் பெனிஃபிட், மெட்டர்னிட்டி பெனிஃபிட், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.